எஃப்டிஎஸ் தலைவர் ஸ்ரீ சக்திவேல் அவர்களே, திரு பாலாஜி அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் சில குறிப்புகளை எழுதிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வச்சு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நான் எல்லா ப்ரோக்ராம்லேயும் பேசுகிற மாதிரி பேசணுமா இல்லைனா வேறு தமிழர் மாதிரி பேசணுமான்னு யோசிச்சுட்டு வந்தேன். நம்ம எல்லா ப்ரோக்ராம்லேயும் பேசும்போது யோசித்து நம்மளுடைய மைண்ட்லேருந்து பேசுவோம். இது தமிழ் நிகழ்ச்சிங்கிறதுனால என்னுடைய இதயத்திலிருந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். நாங்கள் இப்போ இங்கே உட்காந்துருக்கும் போது திரு சக்திவேல் சில குறிப்புகளை சொன்னார். ரொம்ப கவர்ந்தது அது. ஒன்று வந்து எங்கள் இதில் யாரும் தலைவர்கள் இல்லை, நாங்கள் எல்லாரும் கூடி, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வாலண்டியர்ஸ், நாங்கள் எல்லாம் ஆரம்பித்து எல்லா வாலண்டரி ஒர்க்கும் எல்லாம் சேர்ந்து தான் செய்வோம்னு சொன்னார். அது நிஜமாவே வந்து ரொம்ப ஒரு சிறப்பு மிக்க விஷயம். அடுத்தது என்னென்னா பறை, சாட்டை ஆட்டம், இதெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் சாட்டை ஆட்டம் நான் அப்போ தான் முதல்ல பார்க்குறேன் நானே லைஃப்பில். நம்ம ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து தமிழ்நாட்டில் ஃப்ராங்க்ஃபர்ட் வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு, இது எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னார். இதுவும் ஒரு பெரிய ஒரு சிறந்த விஷயம் இங்கேருந்து பார்க்கும்போது. ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நிறைய நம்மளுடைய நண்பர்கள்கிட்ட இருந்து குறுஞ்செய்திகள் வந்துச்சு. அதோட ஒரு பாட்டு வந்தது. அன்னைக்கு ஃபுல்லாக நான் அந்த பாட்டை பாடிட்டு இருந்தேன். அதை நான் பாடி காட்டணும்னு ஆசைப்படுறேன். தமிழே அமுதே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் பா, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. இதை நீ ஃபுல்லா பாடிட்டு இருந்தேனா? தமிழ் என்பது ஒரு உணர்வுங்க. அது வந்து தமிழனையும் பிரிக்கவே முடியாது எங்கேயுமே. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கீழடியில் நம்மளுடைய பரம்பு மரபு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை நம்ம வந்து எவ்வளோ ஆண்டுகளாக நம்ம வந்து உலகத்தோட ஒன்றி இருக்கோம் அப்படிங்கிறத வந்து காமிக்குது. நம்ம வந்து அவ்வளோ ஒரு பழமையான ஒரு சமுதாயம். கணியன் பூங்குன்றனார் வந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னார். நம்ம அதுக்கு இணங்க பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பர்மா, சிலோன் அங்கெல்லாம் இருந்தோம். இப்போ ஜெர்மன், US, சிங்கப்பூர், நான் இப்போ ஃபிஜி போன்ற நாடுகளுக்கு போயிருக்கேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா கூட நிறைய தமிழர்களை பார்க்க முடியும். பப்புவா நியூகினின்னு ஒரு ஊருங்க, அங்கேருந்து ஒரு டெலிகேஷன் வந்துச்சு எங்கள் மினிஸ்டரை பார்க்குறதுக்கு. அதுலேருந்து ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தமிழர். வானுவாட்டுன்னு ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட் இருக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்தார் ஒருத்தர், அவரும் வந்து ஒரு தமிழர். இப்போ தமிழர்கள் வந்து எல்லா இடமும் போய் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நம்ம வந்து பரப்பிட்டு இருக்கோம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்ற மாதிரி எல்லா இடமும் போய் நம்மளுடைய கலாச்சாரத்தை மட்டும் இல்லை, நம்ம எங்கெங்கெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். நான் வந்து 2016 வந்து டெல்லியில் இருந்தேன். அப்போ வந்து சிங்கப்பூரை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன், சிங்கப்பூரோட பைலேட்ரல் ரிலேஷன்ஸை. அப்போது சிங்கப்பூரில் உள்ள பிரசிடென்ட் வந்து SR நாதன் வந்து 99 2011 வரைக்கும் அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் வந்து 2016 இறந்தார். அவருடைய கடைசி இறுதி அஞ்சலி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பாட்டு போட்டாங்க. அது வந்து என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு, தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து செஞ்சிருந்த பொம்மை இது பொம்மை இல்ல உண்மை, எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா அது அத்தனையும் ஒன்னா போல
இன்னுமா பதில் சொல்லம்மா. தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை. இந்த பாட்டை பாடி முடிச்சுட்டாங்க. உலகத்தில் உள்ள பல தலைவர்கள் அங்கே வந்து சேர்ந்துருந்தாங்க. அப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் வந்து தமிழ் இனத்தை சேர்ந்தவர்னு தெரியும். ஆனால் அவர் இறக்கும் போது இந்த பாட்டை பாடி என்னை வந்து நீங்கள் வந்து என்னோட இறுதி அஞ்சலியில் இந்த பாட்டை பாடணும்னு சொல்லியிருந்தார். இது வந்து கவியரசு வைரமுத்து எழுதிய பாடல். அதுக்கப்புறம் உள்ள ஒரு நேர்காணலில் பார்த்தீங்கன்னா கவியரசு வைரமுத்து இந்த பாட்டை பற்றி சொல்லியிருந்தார். அவர் ஒரு வாட்டி சிங்கப்பூர் போகும்போது அங்கே உள்ள ஜனாதிபதி SR நாதனை பார்க்குறாரு. அவர் வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த பாடு வந்து என்னை ஒதுக்கிடுச்சுங்க. ஏன்னா நாங்கள் 3 தலைமுறைக்கு முன்னாடியே வந்து சிங்கப்பூருக்கு இடம் போயிருந்துட்டோம். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் எங்கள் ஊர் எந்த ஊர்னு எனக்கு தெரியல. அதனால நீங்கள் இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் என் ஊர் தஞ்சாவூராக இருக்குமா, என் ஊர் தாமிரபரணியாக இருக்குமான்னு ஏங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழனோட ஒரு உணர்ச்சியை பாருங்களேன். அவனை வந்து 3 தலைமுறையாக அவன் வந்து சிங்கப்பூரில் வாழ்ந்தாலும் அவனையும் அந்த தமிழ் மண்ணையும் அவனுடைய மொழியையும் பிரிக்க முடியல. இது வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து எல்லார் மத்தியிலையும் உருவாக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா தமிழர்கள் மத்தியில் உருவாக்கும். தமிழ்நாடு இன்னைக்கு வந்து பல விதத்தில் வந்து முன்னுக்கு வந்திருக்கு. சோஷியல் ஜஸ்டிஸில் பார்த்தாலும் சரி, கல்வி, மற்றபடி நம்மளுடைய வாழ்வாதாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் பல விதத்தில் முன்னுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி தமிழர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து தமிழை பரப்பிட்டு இருக்காங்க. நம்ம வெளியில் வரும்போது முதல்ல நினைக்கிறது என்னென்னா நம்மளுடைய வேர்களை விட்டு நம்ம வந்து விட்டு போகிறோமோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இதை மாதிரி தமிழ் சங்கங்கள் தான் வந்து நம்மளை வந்து நம்மளோட வேர்களோட சேர்த்து வைக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். கூட்டத்தினர்